மார்ச் 19ஆம் தேதி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம். தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றம் மற்றும் இறக்கம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளியின் விலை நிலவரத்தை பொறுத்தவரை நேற்று 1 கிராம் 80 ரூபாயாக இருந்தது. இன்று 1 கிராம் வெள்ளியானது 0.30 பைசா, அதாவது 30 பைசா உயர்ந்து 80.30 ரூபாய் 30 பைசா உயர்ந்திருக்கிறது. 1 கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 80,000 ரூபாய் இருக்குது. இன்று 1 கிலோ ஆனது 300 ரூபாய் உயர்ந்திருக்கு. 80,300 ரூபாய் உயர்ந்திருக்கு 1 கிலோவிற்கு. தங்கத்தின் வெள்ளி நிலவரத்தை பொறுத்தவரை 24 கேரட்டுக்கு 1 கிராம் பொறுத்தவரை நேற்று 6,644 ரூபாய் இருந்தது. இன்று 6,693 ரூபாய், அதாவது 49 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலை நிலவரம் உயர்ந்திருக்கு. 8 கிராம் ஒரு சவரனை பொறுத்தவரை நேற்று 53,152 ரூபாய் இருந்தது. இன்று 53,544 ரூபாய், 392 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு ஒரு சவரனை பொறுத்தவரை. 10 கிராமை பொறுத்தவரை 66,440 ரூபாய் நேற்று, இன்று 66,930 ரூபாய் இன்று இருக்குது. 490 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கிறது. அதே போல் தங்கத்தின் விலை நிலவரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து காணப்படுகிறது. இன்று 22 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 6,135 ரூபாய். நேற்றுடன் ஒப்பிடும்போது 45 ரூபாய் உயர்ந்திருக்கு. நேற்று 6,090 ரூபாய் இருந்திருக்கிறது. நேற்று 8 கிராம் ஒரு சவரன் வந்து 48,720 ரூபாய் இருந்தது. இன்று 49,080 ரூபாய், 360 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஒரு சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்திருக்கு. 10 கிராமை பொறுத்தவரை 60,900 ரூபாய் நேற்று இருந்தது. இன்னைக்கு 61,350 ரூபாய், அதாவது 450 ரூபாய். 22 கேரட், அதாவது 916 தங்கம் 10 கிராமை பொறுத்தவரை 450 ரூபாய் உயர்ந்து இன்றைய நிலவரம் ஏற்றத்தில் கண்டிருக்கிறது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து தங்கத்தின் விலையானது ஏற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஸோ இடையில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை நிலவரம். இனி வரும் காலங்களில், அதாவது இன்னும் சில தினங்களில் சிறிதளவு தங்கத்தின் விலை இறக்கம் கண்டு மீண்டும் ஏற்றத்திலே போகும் என்ற தகவல் தான் பரவி வருகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு.